பணத்தை ஈர்க்கும் மனசக்தி. எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் சரி, பணத்தை ஈர்க்கும் மனசக்தியை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம எண்ணங்களும் உணர்வுகளும் தான் நம்ம வாழ்க்கையை வடிவமைக்குது. அதுதான் ஈர்ப்பு விதி. இந்த விதியை எப்படி எளிமையா பயன்படுத்தலாம்னு சில வழிகளை பார்க்கலாம். முதல்ல, காட்சிப்படுத்தலின் சக்தியை பயன்படுத்துங்க. நீங்க ஏற்கனவே செல்வத்தை பெற்றுட்டதா கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த மகிழ்ச்சியை, நன்றியை, அந்த சலசலப்பை எல்லாம் உணருங்க. உங்க கனவுகளை தெளிவா காட்சிப்படுத்துங்க. அப்புறம் உறுதிமொழிகளை பயன்படுத்துங்க. பணம் சம்பந்தப்பட்ட நேர்மறையான வாக்கியங்களை திரும்ப திரும்ப சொல்லுங்க. நான் வளமானவன், பணம் எனக்கு எளிதா வரும், நான் செல்வத்தை ஈர்க்கிறேன். இப்படி சொல்லிப்பாரு. இங்க நன்றி சொல்றது ரொம்ப முக்கியம். உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் பாராட்டுங்க. நன்றி சொல்றது நல்ல வழிகளை திறந்து வைக்கும். நேர்மறையான சிந்தனைகளையும் நம்பிக்கைகளையும் வளர்த்துக்கோங்க. பணம் எனக்கு போதாது, நான் நிதி விஷயத்துல வல்லவன் இல்லை, இப்படியெல்லாம் நினைக்காதீங்க. நான் வளம் பெற தகுதி பெற்றவன், நான் பணத்தை ஈர்க்கும் காந்தம். இப்படி மாத்திட்டு யோசிங்க. நிச்சயமா எண்ணங்களும் நம்பிக்கைகளும் முக்கியம்தான், ஆனா செயல்படுத்துறதும் அவசியம். உங்க நிதி இலக்குகளை அடையிறதுக்காக வாய்ப்புகளை தேடி செயல்படுங்க. கர்மா, தானம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். எதையும் எதிர்பார்க்காம தாராளமா கொடுங்க. தானம் செய்யறது நேர்மறையான ஆற்றலை உருவாக்கும். அது செல்வத்தை உங்களை நோக்கி இழுக்கும். முதல்ல பொருத்தமான முக்கிய சொற்களை தலைப்புல சேருங்க. அது பார்வையாளர்களின் ஆர்வத்தை தூண்டும். உதாரணமா, நான் 30 நாட்களில் $10,000 எப்படி காட்சிப்படுத்தினேன்னு பயன்படுத்தலாம். உணர்ச்சியை தூண்டும் தலைப்புகளை பயன்படுத்துங்க. உங்க நிதியை மாத்துங்க, வளம் திறக்கவும். இப்படி சொல்லி பாருங்க. எண்கள் அடங்கிய தலைப்புகள் பார்வைகளை அதிகமா ஈர்க்கும். உதாரணமா, பணத்தை சேர்க்க 5 நிதி மேலாண்மை உத்திகள்னு சொல்லலாம். இப்படி உங்க மனசக்தியை பயன்படுத்தி பணத்தை ஈர்த்துக்கோங்க. அது உங்க எண்ணங்களாலேயே தொடங்குது. நன்றி.